பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு உற்சாகமாக நிற்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை அற்புதமானது. அவர் தம்முடைய வார்த்தையினால் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறவர். இந்த நாளில் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். நாங்கள் இந்த நாளில் ஆண்டவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழும்படி என்னோட வாழ்க்கையை நாங்கள் கொடுத்திருக்கிறோமா? இதனாலே பல சலிப்புகள், பல அவமானங்கள், நிந்தனைகள் வந்து நீங்கள் மனமடிவாகி இருக்கிறீங்களா? மனமடிவாக வேண்டாம். தேவனை நோக்கி பாருங்கள், தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த நாளில் ஒரு வித்தியாசமான தேவனுடைய அற்புதமான வாக்கை நாங்கள் தியானிப்போமா? தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெய்வமாய் இருக்கிறேன், நான் கர்த்தராய், நான் ரட்சிக்கிறவராய், நான் விடுவிக்கிறவராய் இருக்கிறேன். எனக்கு காத்திருக்கிறவர்களை நான் ஒருபோதும் வெட்கமட விடுவதில்லை, வெட்கப்பட நாம் விடுவதில்லை, வெட்கமடைந்து அவர்கள் போவதும் இல்லை என்று சொல்லி அவருடைய வார்த்தை அங்கே தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம், எங்களை வெட்கப்படுத்துகிற அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. எங்களை வெட்கப்படுத்தத்தக்கவர்கள் அநேகர் நம்மளை சூழ இருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து எங்களை நோகடித்து, எங்களை வேதனைக்குள்ளாக்கி, எங்களை வெறுமையான ஒரு பாத்திரங்கள், வெற்று பாத்திரங்களைப் போல், கையால் ஆகாத பாத்திரங்களைப் போல் மாற்றுவதற்கு எத்தனையோ பேர் துடித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்மளை பார்த்து சொல்ற, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்களை நான் வெட்கப்பட விட மாட்டேன். அவரை நம்புகிறவர்களை, அவரை தேடுகிறவர்களை, அவர்களை பின்பற்றுகிறவர்களை அவர் ஒரு நாளும் வெட்கமடைய விடமாட்டார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையினால் அவர் என்னையும் உங்களையும் உற்சாகப்படுத்துகிறார். இந்த காலை வேளையிலே அன்பு பிள்ளையே, நானும் நீங்களும் ஆண்டவரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. இதுவரையும் நாங்கள் காத்திருந்து ஒரு நன்மையும் கிடைக்கவில்லையே, ஒரு நன்மையும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ரொம்ப மனச்சோர்வோடு கூட இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் பாருங்க, படைத்த எல்லாவற்றையும் அழகாய் போஷிக்கிறவர், அழகாய் பிழைப்பூட்டுகிறவர்கள். இவைகளை பாருங்கள், அவருடைய சிருஷ்டிகள் எல்லாம் எவ்வளவு அழகாய் இருக்கிறது, எவ்வளவு மேன்மையாய் இருக்கிறது. கலர்களாய் அவைகள் புசித்து குடித்து திருப்தி அடைந்து எதை குறித்தும் கவலை இல்லாமல் இருப்பதை போல ஒரு தோற்றம் அளிக்கிறவல்லவா? இன்றைக்கு நானும் நீங்களும் எத்தனை விடயங்களினால் சோர்ந்து போகிறோம், எத்தனை காரியங்களினால் மனமுடைந்து போகிறோம், எத்தனை காரியங்களினால் எங்களுடைய உள்ளம் நொறுங்கி போகிறது. அதனாலே நாம் அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் தடுமாறுகிறோம். அன்பு பிள்ளையை, இந்த நல்ல காலை வேளையிலே ஆண்டவர் சொன்ன, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கமடைவது இல்லை என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நீங்க நம்புவீங்களா? இந்த வார்த்தைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பீங்களா? அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரிசுத்த நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்மை நம்பி நமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குறைவுகள் நிறைவாகதாக. எந்த காரியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ இவர்கள் இளைத்து களைத்து சோர்வடையாதபடி உம்மை நம்புகிற பிள்ளைகளை உம்முடைய கிருபையினால் மூடி நீர் நடத்தும். நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.